ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமோட ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஷின், மாடல் கொஷின் பேப்பர், டைம் டேபிள், சென்டம் பிளான், எப்படி 50க்கு 50 சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் 2 days ஆர் 3 daysல எக்ஸாம் நடக்க போகுது. அதில் எப்படி நம்ம சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம், இன்னும் எதுவுமே படிக்க ஆரம்பிக்கல, இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணி எப்படி சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணலான்றதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை பார்க்குற 99% பீப்புள் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு இந்த மாதிரி வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவை 3 பார்ட்டாக பிரிச்சுருக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் டைம் டேபிள், செகண்ட் பார்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொஷின், தேர்ட் பார்ட்டில் கொஷின் பேப்பர். மொத்தம் 5 சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாம் ஜூலை 3rd or 4th வீக்கில் தான் நடக்கும். அந்த வீக்கில் தான் எக்ஸாம் நடக்கும். ஃபஸ்ட் இயரில் குருவினா, சிறுவினா, மனப்பாட பாட்டு, கடிதம், கவிதை எழுதுக, அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் இயர் பார்க்கலாம். செகண்ட் இயர்லையும் 2 mark, 3 mark, 7 mark அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கவிதை எழுதுக அடிக்கடி கேட்பாங்க. நயம் பாட்டு, சொல்லுக்கு சொல் தேடு, இதுவும் பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இங்கிலீஷ் பார்க்க ஆரம்பிக்கலாம். இங்கிலீஷ் 9th ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாம் கொஷின் தான் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் ஹூ வாஸ் சச்சின் ஃபேவரட் பிளேயர். இதை நீங்கள் ஒரு கொஷின் படித்தா இது ஃபஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம், அது மட்டும் இல்லாமல் குவார்டர்லி, ஆஃபர்லி எல்லா எக்ஸாம்லேயும் இது கன்ஃபார்ம் கேட்பாங்க, கேரண்டியாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் போயம், மெமரி போயம் கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 லைன் இல்லைனா லாஸ்ட் லைன் கேட்க வாய்ப்பு அதிகம். மெமரி போயம் படிச்சுக்கோங்க. ரோட் மேப் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் தான் அதிகமாக மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம மேக்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் நல்லா போட்டு பாருங்கள். எக்ஸசைஸ் சம்ஸும் போட்டு பாருங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு அதிகம். அடுத்து இப்போ நம்ம சயின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். சயின்ஸில் ஃபஸ்ட்டு லெசன், செகண்ட் லெசன், 10th லெசன், 11th லெசன், 17th லெசன், 18th லெசன், இதெல்லாம் சிலபஸ். இதில் இருக்கிற கொஸ்டினாக பார்த்தோம். ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் இது எல்லாமே படித்தாலே 90 above 95 above மார்க் எடுக்க வாய்ப்பு அதிகம். இப்போ நம்ம சோசியல் பார்க்கலாம். சோசியல், ஹிஸ்ட்ரி, சிவிக் அதெல்லாம் நல்லா படிச்சுவாங்க. ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் வரும் கன்ஃபார்ம். இப்போ நம்ம கொஷின் பேப்பரெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். தமிழ் கொஷின் பேப்பரில் 1 mark மொத்தம் எத்தனை கேட்பாங்கன்னா மொத்தம் ஒரு 14 இல்லைனா 7 1 mark கேட்பாங்க. குவார்டர்லியில் 14 1 mark கேட்பாங்க. மிட்டம்லலாம் பெரும்பாலும் 7 தான் கேட்பாங்க. 2 mark 5 மட்டும் எழுதணும், மற்றதெல்லாம் சாய்ஸில் விட்டுடலாம். இது கிராமர், இலக்கணம் 2 mark. இதெல்லாம் நீங்கள் அந்த புக்கு இன்சைடு இருந்தால் நீங்கள் படிக்கணும். இப்போ நம்ம 3 markக்கு போகலாம். இது காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இது ஈஸி தான். இந்த படத்தை வச்சு நம்ம தொகுத்து எழுதுறது தான். இப்போ செகண்ட் செட் ஆஃப் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். தமிழ் தான் இதுவும். இது வேறு செட் கொஷின் பேப்பர், அது வேறு செட் கொஷின் பேப்பர். இதில் இதுலேயும் 6 1 mark தான் கேட்குறாங்க. போன செட் கொஷின் பேப்பரில் 7 1 mark கேட்டாங்க. இதில் 4 2 mark தான் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் கிராமர் 2 markலாம் வந்திருக்கு. அடுத்து 3 mark நல்லா படிச்சுக்கோங்க. பெரும்பாலும் மோஸ்ட்டாக எல்லா கொஷின் பேப்பர்லையும் அந்த காட்சியை கண்டு கவிஞர் எழுது தான் பெரும்பாலும் கேட்பாங்க. அது நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இங்கிலீஷ் கொஷின் பேப்பரை பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுதாங்க இங்கிலீஷ் கொஷின் பேப்பர். இங்கிலீஷ் கொஷின் பேப்பரில் நீங்கள் 1 mark கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் அது கிராமர் ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் அது மாதிரி தான் கேட்பாங்க. அது நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக உங்கள் டீச்சர்ஸ் நடத்த கவனிச்சாலே ஈஸியாக அதெல்லாம். மெமரி போயம், ஹூஸ் வுட் திஸ் ஆர், அதுலேருந்து ஃபஸ்ட்டு 5 line தான் கேட்டிருக்காங்க. அது இதுவும் தமிழ் போல் பிக்சரை தொகுத்து எழுதலாம். காட்சியை கண்டு கவிஞர் எழுதுற மாதிரி அது இதுலேயும் இருக்குது. இதெல்லாம் ஈஸி தாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, பார்த்து எழுதுறது. இது செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். இதில் மொத்தம் 8 1 mark கொடுத்துருக்காங்க. 3 2 mark எழுதுனா போதும். நான் சொன்ன கொஸ்டின் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹூ வேர் சச்சின் ஃபேவரட் பிளேயர்னு கேட்டிருக்காங்க. இது கன்ஃபார்ம் தருவாங்க, நான் கேரண்டியாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது போயம் லைன்ஸை வச்சு கேட்பாங்க இந்த கொஷின். இதுவும் 2 mark தான். இப்போ 5 mark பார்க்கலாம். நீங்கள் அது ஃபஸ்ட்டு லெசன் அது மட்டும் படிச்சிங்களாவே போதும். அதுவே 2 mark 5 mark அது நிறைய வந்துடும். அடுத்து போயம் நல்லா படிச்சவங்க. வாங்க நம்ம மேக்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். மேக்ஸில் மொத்தம் 4 1 mark தான் கேட்பாங்க. ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் நிறைய கேட்க வாய்ப்புண்டு. அடுத்து 4 mark 2 markலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ பார்ப்பீங்களோ அவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம 8 mark 16 mark 8 mark பார்க்கலாம். மொத்தம் கிராப், அடுத்து வடிவேல், இது ரெண்டும் நல்லா தரவாக பார்த்தாலே நீங்கள் போதும் 16 mark ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் பாஸ் ஆகணும்னா மேக்ஸில் 1 mark கிராஃப், வடிவியல், அடுத்து
வெண்படம் அந்த 5 மார்க் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் நீங்கள் பாஸ் ஆகிடலாம். சென்டம் எடுக்கிறவங்க மொத்தமே எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் சென்டம் எடுக்க முடியும். நீங்கள் 9th எவ்வளோ பேஸ்மெண்ட் அதிகமாக போகிறீங்களோ 10th அவ்வளோ மார்க் எடுக்கலாம். 9th போர்ஷன் தான் அப்படியே கொஞ்சம் அப்டேட் ஆகி 10th வரப்போகுது. அதனால நீங்கள் 9th எவ்வளோ படிக்கிறீங்களோ அதுக்கு அவ்வளோ தான் 10th நீங்கள் படிக்க முடியும். 9th ஜாலியாக இருந்துக்கலாம், 10th வந்து படிச்சிக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் 9th படிக்கிறது தான் அதே தான் 10th வரப்போகுது. இப்போ நம்ம சயின்ஸ் பார்க்கலாம். சயின்ஸில் மொத்தம் 10 1 மார்க். சயின்ஸ் மிட் டேர்மில் வந்து ப்ராக்டிக்கல் மார்க் இல்லை, நீங்களே தான் எழுத வேண்டியது இருக்கும். குவார்ட்டர்லி ஆஃபர்லி தான் ப்ராக்டிக்கல் மார்க். சயின்ஸில் 4 மார்க் மொத்தம் 4 4 மார்க் நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். அடுத்து 7 மார்க் வந்து 2 7 மார்க். இங்கிலீஷ் மீடியத்துக்கான கொஸ்டின் பேப்பர் தான் தந்திருக்கேன். நீங்கள் கமெண்ட்டில் வேணால் சொல்லுங்கள், நான் தமிழ் மீடியத்துக்கான கொஸ்டின் பேப்பரும் வேணால் தர பார்க்குறேன், ஷார்ட்ஸாக போடுறேன். இது வந்து செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். இது 7 or 8 1 மார்க் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6 2 மார்க்கு. அடுத்து 4 மார்க்கும் 4 4 மார்க் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஈஸி தான். சயின்ஸ் எல்லாம் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். நீங்கள் அந்த லெசனை நடத்தும் போதே புரிஞ்சு நல்லா லெசனை நல்லா கவனிச்சாலே ஈஸியாக சயின்ஸில் மார்க் எடுக்கலாம். நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா ஒரு டைம் ரிவிஷன் பண்ணி பார்த்தாலே போதும். சயின்ஸ் ஈஸி தான். இப்போ நம்ம சோசியலுக்கு போகலாம். சோசியலில் மொத்தம் 7 1 மார்க் கேட்பாங்க. சோசியலில் மேப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அது பார்த்துக்கோங்க. 1 மார்க் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தாலும் நீங்கள் பாஸ் ஆகிற அளவு மார்க் வந்துடும். அடுத்து 2 மார்க், அடுத்து 5 மார்க். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தாலும் நீங்கள் பாஸ் ஆகிடலாம். சோசியல் செம்ம ஈஸி. நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கான வழி சோசியல் இருக்குது. அடுத்து இப்போ நம்ம செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் சோசியல்லையே பார்க்கலாம். நம்ம சேனலை பார்க்குற 99% பீப்புள் சப்ஸ்கிரைபே பண்ணுறதுல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இந்த மாதிரி வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது மாதிரி என்ன கேட்டாலும் இதுக்கான வீடியோ நான் போடுறேன். பெரும்பாலும் மோஸ்ட்டாக யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்